ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் Paarthasarathy. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ், இன்னொன்று வந்து யூடியூப் வியூவர்ஸ். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, யூடியூப் வியூவர்ஸ் அப்படின்றவங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒன்று கற்றுக்கணும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீடியோஸ் பார்க்குறதுக்காக யூடியூப்குள்ளே வருவாங்க. யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க ரொம்பவே அந்த அனலைஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டு அவங்களுடைய வீடியோவை வந்து முடிஞ்ச அளவு வந்து குவாலிட்டியாக கொடுத்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி வீடியோ கொடுக்குறவங்க தான் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ரெண்டு விதமான பீப்புள் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய போட்டிகளும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு யூடியூப்பில் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 800 வீடியோஸ் அப்லோட் ஆகுது. ஸோ அப்படின்ற போது நம்மளும் அந்த வீடியோஸில் வந்து நம்மளுடைய வீடியோவும் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதிகமாக வந்து ரீச் க்ரோ ஆக முடியும். ஸோ இப்படி உங்களுடைய யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் போனவங்களும் இருக்காங்க, யூடியூப் விட்டு போனவங்களும் இருக்காங்க. இன்ன வரையும் மெதுவாக பொறுமையாக ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோடு இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க சில பேர். ஸோ இப்படி யூடியூபர்ஸுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக சாதித்த ஒரு யூடியூபரை பற்றி தான் பேச போகிறோம். யூடியூபர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியன் யூடியூபர் கிடையாது, அமெரிக்கன் யூடியூபர். அமெரிக்கன் யூடியூபில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்யூஸ் ப்ரௌனி அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மூலிமா நம்ம யூடியூப் சேனலையும் க்ரோ பண்ண முடியும். அவருடைய சேனலை எப்படி க்ரோ பண்ணார் அந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலும் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மார்க்யூஸ் ப்ரௌனி அப்படின்றவர் அவருடைய 11வது வயசில் 2008 முதல் வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் தொடர்ந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ், கம்மியான வியூஸ் தான் போயிட்டுருக்கு. அவர் முதல் வீடியோவிலேருந்து அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட 78வது வீடியோவில் தான் அவருக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸே கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 78வது வீடியோவில் அவருக்கு 100வது சப்ஸ்கிரைபர் வராங்க. ஸோ அவர் ஆனால் அன்றைக்கே வந்து விட்டுட்டார். 78 வீடியோ போட்டுட்டோம், 100 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்காங்க அப்படின்னா எதுக்குன்னு சொல்லி அவர் விட்டுருந்தார் அப்படின்னா இன்ன வரையும் இவருக்கு வந்து 10 மில்லியன் பேருக்கு மேலே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து உயர்ந்திருக்காரு. அப்போது வந்து அவர் தொடர்ந்து போட்டது தான் அவருடைய முதல் காரணமே. ஸோ அவர் வந்து அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு மறுபடியும் போட ஆரம்பித்தார். ஸோ வீடியோஸ் வந்து நிறைய போட ஆரம்பித்தார். இப்போது 2020 வரையும் இப்போது வந்து அவருக்கு வந்து 24 வயசு இருக்கும். ஸோ அவருடைய எவால்யூஷன் பார்த்திங்கன்னா தெரியும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரியவங்க வரையும் அவர் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இப்போ வரையும் அவர் ரீச் பண்ண ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய மோஸ்ட்டாக சேலரி வாங்குறதுல அவரும் ஒருத்தராக தான் இருக்கார். அவர் மில்லியன் கணக்கில் வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஈஸியாலாம் அவர் வாங்கலை. அவருடைய எஃபோர்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவர் யூடியூபுக்காக நிறையவே வந்து பண்ணுறாரு. அவரோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் குவாலிட்டியான வீடியோஸ்லாம் கொடுக்குறாரு. அதுவும் எந்த மாதிரினா அவரோட கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 35 MB பிடிக்குமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேமராவோடைய குவாலிட்டி அவ்வளோ இருக்குமா. 4K குவாலிட்டியில் கொடுப்பாராம். இப்போ நம்மளோட வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே, அதாவது இப்போ இருக்கிற யூடியூபர்ஸோடைய வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 MB அந்த மாதிரி இருக்கும், 1 GB MB மாதிரி. ஸோ அதையும் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து 4Kல வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாரு அப்படின்றத. இப்போது வந்து அவர் வந்து யூடியூபே தான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சைடில் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, கூகுள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கூகுள் வந்து ப்ராடக்ட்ஸ் அதில் பண்ணும்போது அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பண்ணும்போது அதோடைய மாடல், அதோடைய டிசைன்லாம் பண்ணுறதுக்காக இவரும் அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார் நிறைய ப்ராஜெக்டில். ஸோ இவர் வந்து அவ்வளோக்கு வந்து உயர்ந்திருக்காரு. ஸோ அந்த கம்பெனிஸே இவரை கூப்பிட்டு இந்த டிசைன்லாம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்பவே உயர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். யூடியூப்லேயே வந்து இவர் ரொம்ப பெரிய ஒரு மனிதராக உயர்ந்திருக்காரு. ஸோ யூடியூப் அப்படின்றது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்தி எவ்வளோ உயர்றோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து போடுறது மூலிமா தான் வந்து அதோடைய ரீச் கிடைக்கும். ஸோ MKBHD அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. எதுக்காக MKBHD அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, MKB அப்படின்றது அவருடைய பேர் மார்க்யூஸ் ப்ரௌனி, HD அப்படின்றது அவர் கொடுக்குற அந்த வீடியோட குவாலிட்டி, ஹை டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
அதனால தான் அவருக்கு வந்து MKBHD அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன தான் அவருடைய லைஃப் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அவர் வந்து வீடியோஸ் போட்டு அவருடைய அந்த டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்ன வரையும் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பாதியிலே போட்டு நிறுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் வந்து நல்ல டைம் தான். நீங்கள் வந்து இன்னும் வந்து வீடியோஸ் போடலாம். இல்லை உங்களுக்கு கிடைச்ச டயத்தில் மட்டுமாவது வீடியோஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ லீவ் டைம்ஸ்லேயும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்ன வரையும் வந்து யூடியூப்பில் வராதவங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ யூடியூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் காட்டுறேன். ஸோ அந்த பிக்சரில் வந்து ஒரு QR கோடு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணலைன்னா இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க, எப்படி வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அதில் க்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அதில் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி சேனலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கிளாஸுக்காக தான் அந்த ரிஜிஸ்டர். நீங்கள் சாதாரணமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாதாரணமாகவே வந்து சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்ற போது எல்லாருமே வந்து யூடியூப்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து வரதில் தப்பில்லை. ஸோ நம்மளுடைய குவாலிட்டியான கண்டென்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கறது மூலமா மற்றவங்களுக்கும் அது ரீச் ஆகி ஸோ அவங்களும் வந்து பயனடைவாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா ஸோ அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்க்கணுன்னு தான் வருவாங்க. பட் யாராவது நம்ம வீடியோஸை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதை நீங்கள் நினச்சிட்டு ஒவ்வொரு படியாக வந்து எடுத்து வைங்க. உங்கள் ஸ்டெப்பு, உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் நல்லா வந்து இன்னும் கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ டெவலப் பண்ணுறது மூலிமா உங்கள் சேனலும் இன்னும் வந்து க்ரோ ஆகும். ஸோ நம்மளும் சேர்ந்து க்ரோ ஆகும். ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் யூடியூப்பில். நம்மளும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பெரிய அளவு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் யூடியூப்பில். சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி. பாய். சியர்ஸ்.